19ஆம் தேதி கடலூரில் கடல் போல திரண்டு வந்த தேமுதிகவினர் இப்பொழுது விருப்ப மனு கொடுப்பதற்கு ஒருவர் கூட வரவில்லை என்பது பேரதிர்ச்சி தகவலாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்தால தொடங்கப்பட்ட தேமுதிக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதிமுகவுடன் கூட்டணி வைத்த போது உச்சகட்டமாக 6% வாக்கு வங்கியை பெற்றது. ஆனால் இதன் பின்னர் படிப்படியாக குறைந்து தற்போது 0.45% வாக்குகள் மட்டுமே தேமுதிகவிற்கு இருக்கிறது. இந்த நிலையில தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் முதலமைச்சர் பதவிகளை எட்டி பிடிப்பார்கள் என்கின்ற ரீதியில தான் பிரேமலதா விஜயகாந்த் ஏராளமான கோரிக்கைகளை வைத்து வருவது பட்டி தொட்டி எங்கும் பேசுபொருளாகி இருக்கிறது. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் இது போன்று அளவுக்கு மீறி கோரிக்கைகள் வைத்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர்களிடம் அதிமுகவில் கூட்டணி சேர வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாஸை விட அதிகப்படியான தொகுதிகள் தர வேண்டும், அதாவது 30 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இதே போல பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி தொடர்பாக பேசிய போதும் 30 தொகுதிகளை தேமுதிக கேட்டது. இதற்கு அடுத்தபடியாக திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அமைச்சர் ஏவா வேலு, ஐசரி கணேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்பொழுது திமுகவில் கூட்டணி சேர வேண்டுமானால் 15 தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா பதவி தர வேண்டும் அப்படின்னும் பேசப்பட்டது. இவர்கள் அனைவரிடமும் தேர்தல் செலவை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், மேலும் விஜய பிரபாகரன் போட்டியிடுவதற்கு வசதியாக விருதுநகர் தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என்றெல்லாம் பிரேமலதா கோரிக்கை வைத்து வந்தார். தமிழ்நாடு முழுவதும் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வெளிப்படுத்துவதற்காக பிரச்சார கூட்டங்களையும் நடத்தி வந்தாங்க. இதற்கிடையே பிரேமலதா விஜயகாந்தின் கோரிக்கைகளை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளல. திமுகவை பொறுத்தவரையில் 8 தொகுதிகள் தருவதாகவும் அதிமுகவை பொறுத்தவரையில் 9 தொகுதிகள் தருவதாகவும் பேசப்பட்டது. இரு கட்சிகளுமே ராஜ்யசபா பதவியும் தருவதாக தெரிவித்தார்கள். இவை எல்லாவற்றுக்குமே பிரேமலதா விஜயகாந்த் உடன்படல. இந்த நிலையில தேமுதிக சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுச்சு. பொது தொகுதியில் போட்டியிட வேண்டுமானால் 15,000 ரூபாய் கட்டணம் என்றும், தனி தொகுதியில் போட்டியிட வேண்டுமானால் 10,000 ரூபாய் கட்டணம் என்றும், புதுச்சேரியில் போட்டியிட வேண்டுமானால் 10,000 ரூபாய் கட்டணம் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. வரக்கூடிய 12ஆம் தேதி வரை விருப்ப மனு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டு 4 நாட்களாகியும் 10 நிர்வாகிகள் தவிர வேறு யாரும் விருப்ப மனு வாங்க வரவில்லை. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்துல விருப்ப மனு தருவதற்காக 10 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான பந்தல் மற்றும் இருக்கை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்தபடி காற்று வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது குறித்து சில தேமுதிக நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட போது யாரோட கூட்டணி என்றே அறிவிக்கவில்லை, அப்படி கூட்டணி அறிவித்தால்தான் வெற்றி தோல்வியை முடிவு செய்து விருப்ப மனுவை பெறுவார்கள் என தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே தேமுதிக தரப்பில் விருப்ப மனு வாங்க ஆளில்லை என்ற தகவல்கள் மீடியாக்கள் மூலமாக வெகு வேகமாக பரவியிருக்கிறது. இதனால பிரேமலதா விஜயகாந்த் மிக பெரிய அவமானத்திற்கு ஆளாகியிருக்காங்கன்னு சொல்லணும். இதனைத் தொடர்ந்து LK சுதீஷ் மற்றும் பல நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசனையுமே நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது உடனடியாக யாருடன் கூட்டணி என்பது பற்றி அறிவிக்கும் நிலைமைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தள்ளப்பட்டிருக்காங்க. எனவே அவங்க அதிமுக அல்லது திமுக ஆகிய 2 கட்சிகளில் ஏதாவது ஒன்றோட தான் கூட்டணி என இன்னும் ஒரு சில தினங்கள்ல அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது அதிமுக, திமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளிலும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மூடிவிட்டன. இப்பொழுதும் பிரேமலதா விஜயகாந்த் வழிய சென்று கதவை தட்டி பேரம் பேசும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் அரசியல் வரலாற்றில் அதிர்ச்சி செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.